போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சொன்னாலே லட்சக்கணக்கில் எழுதுறாங்க. இந்த தேர்வு ரொம்ப கடினமாக இருக்கும், படிக்கிறது, அதுக்கு தயாராகிறது, பணி நியமனம் வாங்குறது, இதெல்லாமே ரொம்ப கடினம்ன்ற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. ஆமா இல்லைங்களா? சரி, நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அவ்வாறு அப்படி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கில் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நம்ம ஈஸியாக எடுத்து கிளியர் பண்ண முடியுமா? சார், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஆசை இருக்கு, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல போகணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் தேவை, எனக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தேவை, இந்த மாதிரி நமக்குள்ள ஒவ்வொருவருக்கும் அரசு வேலையை பெறுவதற்கு ஒரு இலக்கு இருக்கு. ஆமா இல்லைங்களா? சரி, அந்த இலக்கை அடைவது எப்படி? நான் இப்பதான் முதல் முறை போட்டித் தேர்வு எழுதுறேன். இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறது இல்லை. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கேன், பட் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க்ல மிஸ் பண்ணிட்டேன். நான் இப்பதான் முதல் எழுத போறேன். எனக்கு எல்லாமே தெரியும், பட் ஆனால் எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல. நான் வீட்டில இருந்து படிக்க போறேன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிக்கல் இருக்கு. ஆமா இல்லைங்களா? சரி, அவ்வாறு இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் களைவது எப்படி? வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024ல எப்படி ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ஈஸியா ஜெயிக்கலாம், எல்லாரையும் போல நம்மளும் ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகளை செய்யணும், இதுல இருக்கக்கூடிய A to Z இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளங்களை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்க நடக்க போகுது? நமது காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமி காஞ்சிபுரத்துல வரக்கூடிய டிசம்பர் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நம்ம வந்து 2 நாட்கள் பயிற்சி வகுப்பு நடத்த போறோம். இந்த பயிற்சி வகுப்புல நீங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பின் முக்கியமான விஷயம் என்ன, முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்கணும், ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், பட் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், எங்க தோத்தேன், ஆமா இல்லைங்களா? ஒரு தோல்வியிலிருந்து பாடம் எவ்வாறு கற்றுக்கொள்வது, எந்த பாடங்களை எவ்வாறு அணுகுவது, ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு இல்லைங்களா? அந்த திட்டங்களை எவ்வாறு வகுப்பது, எனக்கு இருக்கிற நேரத்தை எவ்வாறு நான் செலவிடுவது, ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு எவ்வாறு வெற்றி பெறுவது, இது போன்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு இதில் கொடுக்க போறாங்க. யார் கொடுக்க போறாங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுக்கு தெளிவான அணுகுமுறை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? இதுல எவ்வாறு கலந்து கொள்வது, இந்த வகுப்பின் சிறப்பம்சம் என்னன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்க சார், அப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆனது எப்போது வரப்போகுது? நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி ஆனது ஒவ்வொரு முறையும் ஆண்டின் இறுதியில் அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிடுவாங்க. அதன்படி இந்த அடுத்த வருடத்தில் வரக்கூடிய தேர்வுக்கான அட்டவணையை இந்த மாத இறுதியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 10,000 வேகன்சி பக்கம் வரப்போகுது. சரிங்களா? அப்ப அந்த 10,000 வேகன்சில நீங்களும் ஒரு மெம்பரா உள்ள வரணுமா? நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸ் எழுதி ஜஸ்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க்ல மிஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை எவ்வாறு அணுகுவது அப்படின்றத பத்தி நம்ம படிப்படியா பார்க்க போறோம். சரி, பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராவதற்கு எதை படிப்பது, எங்கு படிப்பது, எப்படி படிப்பது, இது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி மிஸ் பண்ணவங்க 2 மார்க் 3 மார்க்ல மிஸ் பண்ணவங்களும் இந்த கேள்வியில் ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் தான் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா இல்லைங்களா? புதுசா எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3மே எதுவும் தெரியாது. அப்ப இந்த 3 பத்தியும் நம்ம முதல்ல தெரிஞ்சால் மட்டுமே ஒரு போட்டித் தேர்வை மிக எளிதாக அணுக முடியும். சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்தா ஜனவரி அல்லது பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு தேர்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் இருக்கும். இப்போ இருந்த கவுண்ட் டேஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 + 90 ஒரு 120 நாள் இருக்கு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா. சரி, அப்ப 120 நாட்களில் இந்த குரூப் 4 தேர்வுக்கு தயாராவது சாத்தியமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அரசு உத்தியோகம்ன்றது ரொம்ப கடினமானது, ஆண்டாண்டா படிக்கிறவங்களா இருக்கிறாங்க, நான் வந்து ஒரு 120 நாள் என்னால் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எவ்வாறு சாத்தியம்? பொதுவாக போட்டித் தேர்வு என்றாலே எதையெல்லாம் படிக்கணும் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்து படிக்கணும். ஆமா இல்லைங்களா? எதை படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த பாடத்திட்டங்களை கவர் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, முதல் விஷயம் பாருங்க, போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய முக்கிய தலைப்புகள், அதுக்கடுத்து நடப்பு நிகழ்வுகள், முந்தைய தேர்வு வினாக்கள், பாட புத்தகங்கள், தொடர் தேர்வுகள், முக்கிய பாடக்குறிப்புகள். சரி, இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பின்பற்றினா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நாமும் அந்த 10,000 கண்டிப்பாக ஒரு பர்சனாக செலக்ட் ஆக முடியும். சரிங்க சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ண போறேன், எங்க ஃபாலோ பண்ண போறேன், எனக்கு யார் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க, நான் தேர்வு எழுதியிருக்கேன் பட் நான் தோத்து போயிட்டேன், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் எழுத போறேன், நான் எப்படி கிளியர் பண்ணணும், எனக்கு யாரு சார் சொல்லிக் கொடுப்பாங்க? இதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப வரக்கூடிய காஞ்சிபுரத்துல முழு கலந்துரையாடல் நிகழ்வு உங்களுக்காகவே நடக்க போகுது. இதுவரை நீங்க போட்டித் தேர்வில் எழுதியிருந்தாலும் இல்ல முதல் முறை நீங்க போட்டித் தேர்வு அணுகிறதாக இருந்தாலும் நீங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு A to Z குரூப் 4 எக்ஸாம்ஸ் உடைய பேசிக்ல இருந்து எண்ட் வரைக்கும் கேள்விகள் எவ்வாறு கேட்பாங்க, எந்த பாடத்திட்டத்தை படித்தால் முழு மதிப்பெண் பெற முடியும், எவ்வாறு வெற்றியை உங்கள் வசம் ஆக்குவது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதற்கு எங்க நடக்க போகுது பாருங்க, காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமியின் காஞ்சிபுரத்தில் உள்ள கிளையில் வரக்கூடிய 23 சனிக்கிழமை மற்றும் 24 ஞாயிற்றுக்கிழமை அந்த வகுப்பானது நடக்க போகுது. சரி, அப்ப நான் வகுப்புல கலந்துக்கணும் சார், எனக்கு ஆசை இருக்கு, நானும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், உங்களுக்கு ஆசை இருக்கு, நான் கலந்துக்கணும், அதை நான் எப்படி போய் பதிவு பண்ண முடியும்? அதுக்கான தகவல் பாருங்க.
இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எண்ணுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணும், இவ்வாறு மெசேஜ் அனுப்பணும். உங்களுடைய பெயர், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி என்ன பண்ணலாம், உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு, வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தகவல்கள், போட்டித் தேர்வை எவ்வாறு அணுகணுன்ற தகவல்கள் கொடுக்கப்படும். கூடவே சில குறிப்புகள், பாடக்குறிப்புகள், அந்த தகவல் குறிப்புகளும் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? இதுல கலந்து கொள்வோம். நான் மறுபடியும் சொல்றேன், இயர்லி த பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டிலிருந்து வேகமாக பறக்கக்கூடிய பறவைக்கு தான் என்ன பண்ணும், இங்க பார்த்தீங்கன்னா இரையானது கிடைக்கும், இரையோடு மீண்டும் கூட்டுக்குள் திரும்பும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் படிச்சுக்கிறேன், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், இதெல்லாம் வந்து கிடைக்காது, அரசு உத்தியோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியில் கிடைக்காது, வருஷ கணக்கில் படிச்சவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க. முதல் முறை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி மிஸ் பண்ணவங்களும் கண்டிப்பாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க அட்டன் பண்ணக்கூடிய இந்த 2 நாள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். கண்டிப்பாக நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க. தேங்க்யூ.